ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து பாசனத்திற்காகவும் தென்பெண்ணை ஆற்றிலும் திறந்துவிடப்படும் நீரில் 3வது நாளாக அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வாவிடம் கேட்கலாம். செல்வா, 3 நாளைக்கு மேலாக இந்த பிரச்சனை தொடர்கிறது. அதிகாரிகளோட கவனத்திற்கு போகலையா? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்? நிச்சயமாக காயத்ரி, தென்னிந்தியாவின் முக்கிய ஆறுகளில் ஒன்றாக கருதப்படும் தென்பெண்ணை ஆறு கர்நாடக மாநிலம் சிக்பல்லாபூர் மாவட்டத்தில் நந்திமலையிலே பிறந்து சுமார் 430 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து இறுதியாக தமிழ்நாட்டின் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த தென்பெண்ணை ஆறானது 112 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தமிழகம் நுழைவு வாயிலான ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையில் சேமிக்கப்படுகிறது. பின்பு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடும் பட்சத்தில் குறைந்தபட்ச அளவே தற்போது நீர் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 290 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இது நம்ம விவசாய பாசனத்திற்கு திறந்து விடப்படும் நீரில் இடதுபுற கால்வாய் வலதுபுற கால்வாயில் அதிகப்படியாக தற்போது நீர் சென்று கொண்டிருக்கிற வேளையில நுரையானது கடந்த 3 நாட்களாக இன்றோடு சேர்த்து 3 நாட்களாக தொடர்ந்து வெளியேறி வருகிறது. இது பொதுப்பணித்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த நாள் வரையில் வந்து பார்க்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அருகே இருக்கக்கூடிய கொடியாலம் அணைக்கட்டில் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து அங்கிருந்து நீரை வெளியேற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். கெலவரப்பள்ளி அணையில் நீர்த்தேக்க அணையில் கடந்த ஆண்டு தமிழக கர்நாடக இரு மாநில அரசும் சேர்த்து பசுமை தீர்ப்பாயம் சார்பில் இந்த நீரிணை மாதிரிகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் இந்த நாள் வரை அதன் முடிவும் கூறவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தார்கள். விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்.